வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் நானாக உன்னை இந்த செவ்வாய் கிழமையில் தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒருவேளை நான் உன்னை தேடி வருவதை நீ அலட்சியப்படுத்தி நிற்பாயானால் இனி நீயே அழைத்தாலும் நான் உன் முன்னால் வரமாட்டேன். ஏனென்றால் இன்று இந்த கந்தனுக்கு உன்னிடம் பேசியே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை என்னவெல்லாமும் அனுபவிக்கிறாயோ அதை எல்லாமும் ஒவ்வொன்றாக நான் உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு எந்த நாளும் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. கந்தன் இருப்பது உனக்கு எந்தெந்த வகைகளில் எல்லாமும் நன்மைகளை கொடுக்கிறதோ அல்லையோ, எந்த வகையிலும் நான் உனக்கு தீமைகளை கொடுக்க அனுமதிப்பது கிடையாது. எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் நடக்க நான் அனுமதிப்பது கிடையாது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நாளும், உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை சரியான ஒன்றை நீ நிறைவாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. தெளிவான புரிதலை கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நீ அடைய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை நீ யோசித்து பார்த்து இனி ஒருபோதும் கண்கலங்கி நிற்காதே. நான் இருக்கும் பொழுது, கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒட்டுமொத்த விஷயங்களிலும் உனக்கான தீர்வுகள் கிடைத்தே விடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி நான் இருப்பது இந்த கந்தன் உனக்கு எந்த நாளும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்றுமே நாம் விரும்புகின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அதில் நமக்கான முயற்சிகள் முழுமையாக இல்லை என்பதுதான் அர்த்தம். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கவில்லை என்றால் நம்முடைய சிந்தனைகள் அந்த நேரத்தில் பிறழ்கிறது என்பதுதான் அர்த்தம். நாம் எந்த ஒரு விஷயத்தை அடைய நினைக்கிறோமோ அதன் மீது நம் கவனத்தை முழுமையாக வைத்திருக்க வேண்டும். அதன் மீது நம் புரிதலை நாம் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். இதுவரையிலும் உன்னை சுற்றி நடந்திட்ட ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்கும் ஒவ்வொரு தேவைகளையும் நீ எப்பொழுதும் மனதில் கொண்டு ஆனந்தமாக இருக்க வேண்டிய காலத்தில் எப்பொழுதும் கண்ணீரும் கவலைகளுமாக, எப்பொழுதும் துன்பங்களும் வேதனைகளுமாக நீ இருந்து கொண்டிருப்பதை நிச்சயமாக இந்த கந்தனால் சகித்து கொண்டு பார்க்க முடியவில்லை. எது நடந்தாலும் நான் இருப்பேன், என்னவென்றாலும் கந்தன் வருவேன், எப்படிப்பட்ட பிரச்சனைகளானாலும் அப்பன் கை கொடுத்து உதவுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதில் உனக்கு ஏதேனும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கிறதா? கந்தன் உன்னை தேடி வருவதில் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதனை நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார். ஒருவேளை கந்தன் வருவது உனக்கு பிரச்சனை என்றால் நான் உன்னை தேடி வராமல் சென்று விடுவேன் அல்லவா? அதற்காகத்தான் இது போன்ற வார்த்தைகளை எல்லாமும் உன்னிடத்தில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் உன்னை தேடி எல்லாமும் சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் கந்தனினுடைய அன்பை தனக்கானதாக எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த ஒன்றை சாதித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களின் எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உன் விருப்பம் போல உன்னை மாற்றும், உன் விருப்பம் போல உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
நான் இருக்கின்ற காலங்கள் இனி எந்த நாளும் உனக்கு அத்தனை புரிதல்களையும் சரியாக உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் உணர்ந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கட்டுமே, நீ என் பிள்ளையானதனால் நிச்சயமாக உனக்கு ஒரு நன்மையையும் நம்பிக்கையையும் கொடுக்க நான் ஒருபோதும் தவறியது கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான விளக்கங்களை கொடுக்காமல் உன் அப்பன் எங்கும் சென்றது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும் இந்த நம்பிக்கை இனி எப்பொழுதுமே உன்னை ஆனந்தமாக வாழச் சொல்லட்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் அதிர்ஷ்டத்தை அது கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை தருணங்களிலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களினாலும் உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு புரிதல்களும் உனக்கான நம்பிக்கையை இனி தந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தீர்வுகளை அது கொடுத்துவிடும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் காலம் இனி உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உனக்கென்று முழுமைப்படுத்துவேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கான கால நேரங்களை நாம் எதிர்கொள்ளும் இந்த நிமிடங்கள் இனி அத்தனை விஷயங்களிலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய ஆச்சரியத்தை கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்திவிட முடிவெடுத்து விட்டேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எண்ணி எண்ணி இதுவரையிலும் கலக்கம் கொண்டதும் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நீ உதறி நின்றதும் போதும். இனி உனக்காக நான் இருப்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களில் நீ எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு உணர்ந்திடுவாய் என்பதனையும் மறந்து விடாதே. தேவையில்லாதது என்றும் எதிலும் இனிமேல் நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே. உனக்கு சரியானபடி ஒவ்வொரு புரிதலையும் உருவாக்கிவிட நான் வந்துவிட்ட பிறகு இனிமேல் சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களையும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த தீமைகளையும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களும் உனக்காக இந்த வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. கந்தன் சொல்ல சொல்ல இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு தேவைகளும் உனக்கான தீர்வுகளாக மாறத்தான் போகிறது என்பதனை மறக்காதே. கந்தனின் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற எல்லா நேரமும், நான் உன்னை தொடர்கின்ற எல்லா காலமும் இனி உனக்காக நான் என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக உனக்குள் நல்லதொரு மனத்தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எதையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் நான் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றையும் புரிந்து கந்தன் வந்திருக்கிறேன். அதனால் உன்னை தேடி அப்பன் வருகின்ற அந்த நேரங்களில் எக்காரணம் கொண்டும் இந்த கந்தனை நீ தவிர்த்து விடக்கூடாது. கந்தனின் அன்பை எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னுடைய புரிதல் ஒன்றே இந்த வாழ்க்கையை இனி எப்பொழுதும் உன் வசமாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கும் உனக்கு என்று நான் இனிமேலும் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ செம்மையாக புரிந்து கொள்.
நல்ல விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள். வேறெதுவும் இங்கு தேவையில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.